இட்ஸ் சாட்டர்டே லன்ச் டைம். சரி லன்ச் குக் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நைட்டே வந்து பச்சை பயிறு ஊற வச்சுட்டு முளைக்கட்டி வச்சுருந்தேன். சூப்பராக முளை வந்துச்சு, பச்சை பயிர் தட்டைப்பயிர் ரெண்டும் கலந்து. இந்த கலந்து எப்படி கிரேவி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ரெசிபி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துட்டையுமே சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் அந்த கிரேவிக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்து சாப்பாடும் அடிச்சிட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்காக வந்து தனியாக அந்த முளைக்கட்டி வச்சுருக்கேன். பயிர் எடுத்துட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, சீரகம் இதை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு நல்லா வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு நெய் போட்டு ஊட்டிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். முளைக்கட்டி பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது நான் வந்து அரைச்சி ஊற்றி பண்ணுற கிரேவி. ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டக்குன்னும் பண்ணிடலாம். நல்ல டேஸ்டியான கிரேவியாகவும் இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே லன்ச் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி தம்பியை தூங்க வச்சு தான் வருவேன். இன்றைக்கி என்னன்னு தெரியல, தூங்கவே இல்லை, சினிங்கிட்டே இருந்தான். அதனால் இடுப்பில் வச்சுட்டே சமைக்க வேண்டியதாகிடுச்சு. ஒரு நாளைக்கு இப்படி தாங்க பழி வாங்கிடுவான் என்னைய. தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் தான் போச்சிருந்தேன். இன்றைக்கி சிம்பிளாக லஞ்சோட முடிச்சாச்சு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.